ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு கோபி எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ராதிகாவோட அம்மா பார்க்கணுமே, போதும் நிறுத்துடி, இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது, நீ என்ன கோபிக்கு அம்மான்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணுறது, சண்டை பிடிக்கிறாங்க. ஏமா எங்கே வந்து என்னம்மா சண்டை பிடிக்கிற, இது ஏன் புருஷன்டி, நீ பேசாதடின்னு சொல்லிட்டு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. சரி, இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சு நம்ம தாத்தாவோட ரியாக்ஷனை பார்க்குமே, உசுரோடு இருக்கும்போது ஒருத்தி திரும்பி பார்க்க மாட்டாளுங்க. இப்போ மட்டும் பல பேர் வந்து நீயா நானான்னு சொல்லிட்டு போட்டு போடுவாளுங்க, போங்கடி எங்கிட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, எவ்வளோ நேரம்டா இப்படியே படுத்திருக்கிறது, கொஞ்சமாவது அசைக்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னதாம்மா முடிவாக சொல்கிற, விஷயத்த சொல்லுமான்னு சொல்லி கேள்வி கேட்க, கோபி வந்து செய்யலான்னா யாருமா செய்வான்னு சொல்லி கேள்வி கேட்க, என் மகளாகிய என் மருமகளாகிய பாக்கியா தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. என்னது பாக்கியாவா அப்படின்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் வாயை பொழந்துட்டாங்க. வாயை பொழக்காதீங்க, ஈரோடு வரையும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா, இதெல்லாம் நீயே சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோபி ஒரு பக்கம் குமரி பார்த்தாரு, கெஞ்சு பார்த்தாரு, காலில் வீந்து கதறியும் பார்த்தாரு. டேய், உசுரோடு இருக்கும் போது கண்டுக்க மாட்டேன்ட்டு இப்போ என்னடா ஓவரா வந்து கெஞ்சுற, போடாங்கிட்டு அப்படின்ட்டாங்க. இப்படி எட்டி வச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி. பெத்த பிள்ளை போய் எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் சொல்லலாமான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பழனி சாரே கன்வின்ஸ் பண்ணிட்டாரு, பரவாயில்ல விடுங்க, அவங்க கடைசியாக இதுவே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம கோபிக்கு தாங்க ஒன்றும் முடியல, ராதிகா ஒரு பக்கம் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு எங்கள் அம்மா கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி பெத்த பாவத்துக்கு நீ என்னென்ன தண்டனையெல்லாம் கொடுத்தவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி விடுங்க, எதுக்கு இப்போ ஃபீலிங்ஸ். இன்னொரு பக்கம் தாத்தாவுக்கு எல்லாத்தையும் செய்யணுன்னே டண்டான பாட்டை போட்டு விட்டாங்க. ஐயோ இப்படி ஒரு பாட்டுக்கு என்னால் ஆட முடியலையேன்னு தாத்தா அப்படி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே.